இந்த சிறுவன் பீஸ் இல்லாம ஸ்கூல் போக முடியல. ஆனா ஒரு மாதத்துக்குள்ள அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. சீரடி கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பம். அன்பும் நம்பிக்கையும் தான் அவங்களோட பெரிய செல்வம். அவங்களோட மகன் ரமேஷ். அவனுக்கு 10 வயசு. படிக்க ரொம்ப ஆசை. ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஒரு நாள் ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்டு டீச்சர் அவனை கூப்பிட்டாங்க. ஃபீஸ் இல்லைனா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ரமேஷ் கண்கள் கலங்கிச்சு. வார்த்தை கூட சொல்லாம வீட்டுக்கு ஓடி போய் அம்மாவிடம் எல்லாம் சொன்னான். அந்த இரவு ரமேஷ் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சாய்பாபா கோவில் முன்னாடி வந்து மண் தரையில உட்கார்ந்தான். கண்கள் மூடி சொன்னான், சாய்பாபா, நான் படிக்கணும். தயவு செய்து ஒரே ஒரு வழி மட்டும் காட்டுங்க. காற்று மெதுவா வீசுச்சு. தீபம் அசைய ஆரம்பிச்சது. அந்த நொடியில ரமேஷ் மனசு முழுக்க அமைதியானது. அவன் அங்கேயே தூங்கி போயிட்டான். அடுத்த நாள் கால அதே இடத்துல கண்கள் திறந்தான். அவன் காலடியில ஒரு பழைய நாணய பை. மெதுவா திறந்தான். உள்ளே 15,000 ரூபாய். பயத்தோட நெஞ்சு அடிச்சுக்கிட்டே ரமேஷ் ஓடி போய் அப்பாவிடம் எல்லாம் சொன்னான். அந்த பணத்தோட உள்ளே ஒரு சிறு காகிதம் இருந்தது. அதுல எழுதியிருந்தது, கல்வி தெய்வீகம், நம்பிக்கை வைத்தால் வழி பிறக்கும். சாய். அந்த பணத்தால ரமேஷ் ஃபீஸ் கட்டினாங்க. அவன் படிச்சான், உழைச்சான். இன்றைக்கு பெரிய என்ஜினியர் ஆனான். இன்னைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த குடும்பம் சீரடி போய் சாய்பாபா பாதத்திலே கண்ணீர் விட்டு நன்றி சொல்றாங்க.